KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ ஐபிஎல் மேட்ச் 2024 பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஜோதிட ரீதியான கணிப்பு தான். இலவசமாக தான் வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பணம் கட்டி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதுக்கு நானோ என்னுடைய யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அது மட்டும் இல்லாமல் KVK3 அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் போய் மாட்டிக்கிறாமல் ரொம்ப கவனமாக இருங்க. இது முற்றிலும் இலவச பதிவு மட்டுமே. தேங்க்யூ. KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா 34வது மேட்ச்சு CSK vs LSG. இதில் எந்தெந்த பிளேயர் நல்லா விளாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 9 பேர் நல்லா விளாண்டுட்டாங்க. பவுலர் அதிகமாக விளாண்டாலும் பாயிண்ட் வரல. அது 29 பாயிண்ட் 31 பாயிண்ட் அப்படி போயிடுச்சு. வின்னிங் ரிசல்ட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நேற்று சொன்ன பிளேயர்ஸ் எல்லாமே LSGயை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. நான் சொன்ன பிளேயர்ஸ் பூராமே. அதே மாதிரி கே பாண்டியா, ஸ்டாயினிஸ் அவங்கெல்லாம் நல்லா சிறப்பாக விளாண்டுருந்தாங்க. கே பாண்டியா 2+ விக்கெட் போட்டிருந்தாரு. ஜடேஜா கிட்டத்தட்ட பிளேயர்ஸ் எல்லாமே நான் சொன்ன பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா விளாண்டுருந்தாங்க. வின்னிங் ரிசல்ட்டு மாறிடுச்சு. நேற்று அலி புதுசாக வந்துட்டார். அவருக்கு ஒருவேளை CSK பவுலிங் வாய்ப்பு கொடுத்துருந்தால் ஏதாவது சேஞ்சஸ் ஆகிருக்கலாம். இருந்தாலும் நான் ரிசல்ட் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வீடியோவில் பதிவு பண்ணுறோம், அதுக்கப்புறம் லைனை விட்டதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நான் டெலகிராமில் பதிவு பண்ணி போட்டேன். அதாவது ட்ரேடிங் பண்ணுறவங்க வெயிட் பண்ணி எடுங்க செகண்ட் இன்னிங்ஸில் அப்படின்ட்டு. அப்போ அவங்க ஏற்கனவே வழக்கமாக வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அந்த மெசேஜ் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ என்ன செய்யணும்னா ட்ரேடிங் பண்ண மாட்டாங்க, வெயிட் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறப்ப செகண்ட் இன்னிங்ஸில் மேட்ச் ஓரளவுக்கு போகும்போதே தெரியும் அவங்களுக்கு. அப்போ ரிசல்ட் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னால அவங்க ட்ரேடிங்கே பண்ண மாட்டாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுலேயும் நல்லா தெரிஞ்சவங்க ட்ரேடிங் பண்ணி எடுத்துக்கலாம், அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஆனால் பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை. 10 ரன் நம்ம வித்தியாசத்தில் லாஸ் ஆயிடுச்சு. இதுக்காகவே நம்ம டெலகிராமில் ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி போட்டு விட்டுறது. அதே மாதிரி CSK ஆல் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்தளவுக்கு மேட்ச் போகல. மேட்ச் சிச்சுவேஷனே அப்படியே மாறி போயிடுச்சு. சில மேட்ச்கள் அப்படி நடக்கிறது உண்டு, அதையும் பார்த்துக்கிறோங்க. இப்போ இன்னைக்கு மேட்ச்சில் என்னன்னு பார்த்தோம்னா, டெல்லியில் நடக்குது 20/4/2024 அன்னைக்கு DC vs SRH. இந்த மேட்ச்சில் கடைசியாக விளாண்ட பிளேயர்ஸ் எடுத்தேன்னு சொல்ல போகிறேன். புதுசாக பிளேயர்ஸ் வரலாம், வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறோங்க. லைனை போட்டதுக்கப்புறம் அது உங்கள் பொறுப்பு. இப்போ என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரங்கிறப்ப சந்திரன் சிம்மத்தில் 1 மணி நேரம் நிற்கிறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 1 மணி நேரம் நிற்கிறாரு. கடைசி ஒரு 30 நிமிஷத்தில் சந்திரன் கன்னிக்கு வந்துடுறாரு. அப்போ சந்திரன் மாற்றம் இருக்கு. இன்னைக்கு லக்னம் விருச்சிக லக்னம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விருச்சிக லக்னத்தில் 45 நிமிஷமும், துலாம் லக்னத்தில் 45 நிமிஷமும், விருச்சிக லக்னத்தில் 45 நிமிஷம் நிற்குது. செகண்ட் இன்னிங்ஸ் விருச்சிக லக்னத்தில் 1 மணி நேரமும், அதுக்கப்புறம் தனுசு லக்னத்தில் 30 நிமிஷம் நிற்குது. அப்போ இன்னைக்கு லக்னம் 3 லக்னம் வருது. சந்திரன் இடம் மாறுறாரு. அதுவே ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 மணி நேரம் மேட்ச்சு எப்படி வேணாலும் போகலாம். ஒன்று ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று அடுத்தடுத்து விக்கெட்டாக விழுகலாம், இல்லை விக்கெட்டே விழுகாமல் 2 அல்லது 3 பேர் உடனே நல்ல ஸ்கோர், அதிகமான ஸ்கோர் வந்துடும். அது ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் DC ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சரி தான், SRH ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சரி தான். இதை ஒரு ஞாபகமாக வச்சுக்கிறோங்க. இப்போ DCயை பொறுத்த வரைக்கும் P ஷா, J ஃப்ராசர், A போரல், S ஹோப், R பண்ட், S குமார், T ஸ்டப்ஸ், A போரல், A பட்டேல், K யாதவ், I சர்மா, M குமார், K அகமத் இவங்கெல்லாம் விளாண்டுங்க லாஸ்ட் மேட்ச்சில். அதே மாதிரி SRH பொறுத்த வரைக்கும் P கமின்ஸ் அவர் தலைமையில் A சர்மா, T ஹெட், H கிளாசன், A மார்க்ரம், A சமாத், NK ரெட்டி, S அகமத், P கமின்ஸ், P குமார், J உனட்கட், T நடராஜன், M மார்க்கண்டே இவங்கெல்லாம் லாஸ்ட் மேட்ச்சில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிச்சுவேஷன் சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க. அதே மாதிரி எந்த அணி வின் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், அதையும் பார்த்துக்கிறேங்க. இப்போ DC ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் P ஷா அவர் எடுத்துக்கலாம். ஒருவேளை D வார்னர் இன்னைக்கு வர்றாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது, வந்தார்னா அவரை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் J ஃப்ராசர், S ஹோப், R பண்ட், T ஸ்டப்ஸ். T ஸ்டப்ஸ் லைனை படி பார்க்கும்போது கடைசியாக வர்றாரு, 7வது ஆளாக வர்றாரு. ஒருவேளை இன்னைக்கு பவுலிங் வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா விக்கெட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் போட்டிருந்தாரு, அதனால் அவர் எடுக்கிறான்னா எடுத்துக்கலாம். K யாதவ், M குமார், K அகமத் இவங்களை எடுத்துக்கலாம். SRHை பொறுத்த வரைக்கும் A சர்மா, T ஹெட், H கிளாசன், P கமின்ஸ், J உனட்கட்.
அப்போ 15 பேர் சொல்லியிருக்கேன். அதாவது டி வார்னர் வந்து வந்தார் எடுத்துக்கலாம், வரலைன்னா 14 பேர் தான் வரும். இந்த 14 பேரில் எப்படி பார்த்தாலும் ஒரு 8, 9 பேர் வந்துடுவாங்க. இப்போ எந்த அணி வின் பண்ண போகுதுன்னா, இன்னைக்கு கிரக அமைப்புகளை பார்க்கும்போது டிசி தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் டிசி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் 80% இருக்குது. இதில் பிளேயர்ஸ் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அது தகுந்த பார்த்துங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டிசி வின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோங்க. இப்போ எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்ப்போம். ஏ சர்மா, டி ஹெட், ஹெச் கிளாசன், ஏ மார்க்ரம், ஏ சமாத், எஸ் அகமத், பி குமார் உங்களை எடுத்துக்கலாம். எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் பி கமின்ஸ் நான் எடுக்கலை, அதை பார்த்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் டிசி ஃபீல்டிங் பண்ணும்போது ஜே ஃப்ராசர், எஸ் ஹோப், ஆர் பண்ட், டி ஸ்டப்ஸ், கே யாதவ், எம் குமார், கே அகமத் உங்களை எடுத்துக்கலாம். இதில் மொத்தம் 14 பேர் சொல்லியிருக்கேன். இதுலேயே நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் இருப்பாங்க, அதையும் சொல்லிடுறேன். யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியாச்சு, எந்த அணி வின் பண்ண போகுதுன்னு சொல்லியாச்சு. மேட்ச் எப்படி போகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு ஒரு 45 நிமிஷம் வந்து இப்போ டிசி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுதுன்னா, அதாவது டாஸ் போட்டதுக்கப்புறம் 7:30 மணிக்கு டிசி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் 45 நிமிஷத்துக்கு அடுத்தடுத்து விக்கெட் விழுகலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி டிசி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் பீஸா, ஜெயபிராசர் இவங்கெல்லாம் சொல்லிக்கல, அவங்கெல்லாம் கூட வந்த அடுத்தடுத்து அவுட் ஆகலாம் அல்லது நின்றுக்கிறலாம். அதனால வந்து ஒரு 8 ஓவருக்கு மேலே வரக்கூடிய பிளேயர்ஸ் அவங்களுக்கு தான் நல்லா இருக்குது. இப்போ எஸ் ஹோப், ஆர் பண்டு இவங்கெல்லாம் இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. பீஷா, ஜெயபிராசர் அவங்கெல்லாம் சொல்ல முடியாது, வந்து நின்றுக்குறாங்க, அப்படி இல்லைன்னா அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து 4வது 5வது பிளேயராக வரக்கூடிய பிளேயர்ஸ் நின்றுக்குறாங்க நேற்று மேட்ச்சில் மாதிரியே, அதையும் பார்த்துக்கிறோங்க. அப்புறம் செகண்ட், அதாவது அடுத்த 45 நிமிஷம் வந்து விக்கெட் விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நேற்று ஆர் ஜடேஜா இவங்கெல்லாம் நின்று அடிச்சாங்கல்ல, அதே மாதிரி அந்த ஐடியாவில் பண்ணிக்கிறோங்க. அப்படித்தான் இருக்கும் டிசி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால். அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் அதே டீமில் எஸ்ஆர்ஹெச் ஃபீல்டிங் பண்ணும்போது அடுத்தடுத்து விக்கெட் தான் விழுகும். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங் பண்ணும்போது ஓரளவு பாயிண்ட் ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் எடுத்துட்டு திரும்ப அதே மாதிரி 30 40 பாயிண்ட் இப்படி எடுத்துட்டு அடுத்தடுத்து அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அது செகண்ட் இன்னிங்ஸ் எஸ்ஆர்ஹெச் விளையாடும்போது. இதே மாதிரி தான் எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் அந்த 45 நிமிஷம் என்னவோ அதே தான், அது அடுத்த 45 நிமிஷமும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆனோடனே முதல் 45 நிமிஷம் விக்கெட் விழுந்தா விழுகும். அப்படி விழுந்துருச்சு அப்படின்னா 3-4 பிளேயர்ஸுக்கு அப்புறம் வரக்கூடிய பிளேயர்ஸ் நின்று விளையாடுவாங்க. இப்போ ஸ்டப்ஸ் எல்லாம் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். 2 விக்கெட் விழுந்துச்சுனால ஸ்டப்ஸ் வந்து 7வது ஆளாக நம்ம இறக்கியிருக்காங்க, அவரை முன்னாடி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கிறோங்க. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது அடுத்தடுத்து விக்கெட் விழுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஹெச் கிளாசன் அவரை கொண்டு வந்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனராக கூட கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா ஏன் மார்க்ரம் அவரை கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டே இருக்காங்கல்ல, அதிகமான ஸ்கோர் வரக்கூடிய கிரவுண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்கோர் நல்லா வரும். யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் ஸ்கோர் வந்துடும். இருந்தாலும் வின் பண்ணக்கூடிய டீம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ், அதை ஆக வச்சுக்கிறோங்க. பெஸ்ட் பிளேயர்ஸ் யார் யாருன்னா டிசியை பொறுத்த வரைக்கும் ஜே பிராசர், ஆர் பண்ட், எஸ் ஹோப், டி ஸ்டப்ஸ், கே யாதவ், எம் குமார், கே அகமத் இவங்கெல்லாம் பெஸ்ட் பிளேயர்ஸு. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஏ சர்மா, டி ஹெட்டோட பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கும். ஹெச் கிளாசன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். 10 பேர் சொல்லியிருக்கேன் பெஸ்ட் பிளேயர்ஸ். இன்னைக்கு இவ்வளோதான் எடுக்க முடியுது, ஏன்னா மேட்ச் அப்படி தான் இருக்கும். எஸ்ஆர்ஹெச் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து லாஸ் ஆக விடாது. மேட்ச் ஆனால் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நீ பார்க்குறதுக்கு நல்லா போய்கிட்டு இருக்கோம். ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து சிச்சுவேஷன் சொல்லியாச்சு, வெயிட் பண்ணி எடுங்க. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபீல்டிங் பண்ணும்போது கொஞ்சம் மேட்ச் க்ளோஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும், அதையும் பார்த்துங்க. இல்லை டிசி ஃபீல்டிங் பண்ணும்போது கூட செகண்ட் இன்னிங்ஸில் மேட்ச் க்ளோஸாக போனாலும் போகலாம், எதுனாலும் நடக்கலாம். பிளேயர்ஸ் லிஸ்ட் சொல்லியாச்சு, பெஸ்ட் பிளேயர் சொல்லியாச்சு, மேட்ச் சிச்சுவேஷன் சொல்லியாச்சு, எந்த நீ வின் பண்ணும் அப்படிங்கிறேன்னு சொல்லியாச்சு. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. அடுத்த மேட்ச் என்னங்கிறத நாளைக்கு பதிவு பண்ணி போட்டு வரேன். நாளைக்கு 2 மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு மேட்ச் கூட இன்னைக்கு ஈவினிங் டைம் இருந்தால் பதிவு பண்ணி, இந்த 3:30 மணி மேட்சை கூட பதிவு பண்ணி போட்டுறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.